ஒரே வெயிலா இருக்கு, வெளியில போகவே முடியல. வெளியில வெயில் மட்டுமா அடிக்குது, இவங்க பண்ற பிரச்சாரத்தினால வெளியில கூட போக முடியல. நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான். மாத்தி மாத்தி எல்லாரும் இலவசத்தை தான் அறிவிச்சுட்டு தான் இருக்காங்க. டிஎம்கே மட்டும் தான் இலவசத்தை அறிவிக்குதுன்னு நினைச்சேன். நீ என்ன இப்படி சொல்ற? டிஎம்கே மட்டும் இல்ல, திமுகவா இருந்தாலும் சரி, தாவேகாவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, எல்லாரும் மாத்தி மாத்தி இலவசத்தை தான் அறிவிச்சிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. டிஎம்கே என்னென்ன இலவசத்தை அறிவிக்கிறாங்க நான் சொல்றேன், மத்த கட்சியெல்லாம் என்னென்ன இலவசத்தை அறிவிக்கிறாங்க நீ சொல்லு. ரைட்டு. இத கேளு. ஸ்டாலின் அங்கிள் மாசம் 1000 ரூபாவும் ஆட்சி முடிகிற காலத்துல 5000 ரூபாவும் தந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம 1000 ரூபாய் தந்த இடத்துல இப்போ 2000 ரூபாய் தரதா அறிவிச்சிருக்காரு. நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான். ஆனா 1000 ரூபாய் எல்லாருக்கும் கிடைச்சுதான்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கல, ஒரு சில பேருக்கு தான் கிடைச்சது. 2000 ரூபாய் தரேன்னு அறிவிச்சிருக்காரு. ஆனா 2000 ரூபாயும் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டா அதுலயும் டவுட் தான். அதிமுகல இருந்து 2000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க, திமுகல இருந்து 2000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் ஒரு படி மீறின மாதிரி தாவேகால இருந்து 2500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் என்ன திட்டம்? ஓசி பஸ் இல்ல விடியல் பயணம் தந்திருக்காரு எங்க ஐயா. கரெக்ட் தான், உங்க வாயில இருந்தே வந்துருச்சு பாத்தியா ஓசி பஸ்ன்ட்டு. அப்படிதான் அமைச்சரும் ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஓசி பஸ் கொடுக்குறேன்ட்டு. நம்மளுக்கு நம்ம கொடுத்த காசு தான் அவங்க திரும்பி தராங்க, அதையும் அவங்க ஓசி பஸ்ன்னு சொல்றாங்க. இந்த வாட்டியும் அதே மாதிரிதான் சொல்லுவாங்க. திமுகல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா விடியல் பயணத்தை நாங்க தொடர்ந்து இதே மாதிரி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேகால இருந்து ராணி வேலு நாச்சியார் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களாம். அதாவது இது வரைக்கும் நார்மல் பஸ்ல மட்டும் தான் இலவசமா போயிட்டு இருந்தீங்க பெண்கள்லாம், இல்லைவாட்டி நீங்க டீலக்ஸ் பஸ்ல கூட இலவசமா போலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்களுக்கு மட்டும் தான் நீங்க இலவசமா பேருந்து எல்லாம் தருவீங்களா, நாங்க ஆண்களுக்கும் சேர்த்து தரோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களுக்கும் இலவசமா பேருந்து தரோம்ட்டு இவங்க சைட்ல இருந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்க விடியல் பயணத்தை டிஃப்ரெண்டா சொல்றீங்க. எங்க பெரியவர் கவர்மெண்ட்ல இருந்து 8000 ரூபாய் கூப்பன் தராரு. பெரியவரா? அது யாரு? பெரியவர் தெரியாதா உனக்கு? இல்லையே. சின்னவர் உதயநிதியோட அப்பா தான் பெரியவர். ஓஹோ, அப்படி வரியா? சரி சரி. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. திமுகல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 8000 ரூபாய்க்கு கூப்பன் தரேன்னு சொல்லியிருக்காங்க. தாவேகால இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தாய்மாமன் தங்க மோதிரம் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது புதுசா பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வீட்டுக்கோ ரெஃப்ரிஜரேட்டர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு திட்டமா? காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப் தந்திருக்காரு பெரியவர். ஓஹோஹோ, சரி சரி சரி. லேப்டாப் கொடுத்திருக்காரு பெரியவர்னு சொல்றாங்க. ஆனா இந்த லேப்டாப் திட்டத்தை யார் கொண்டு வந்தா? அம்மா தான் கொண்டு வந்தாங்க. லேப்டாப் நாங்க படிக்கும் போதே 12வது படிக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம சைக்கிள் 11வது படிக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்தை தான் கொஞ்சம் கொஞ்சமா மாட்டி காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு இப்ப கொடுக்குறாங்க. தாவேகால இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 15,000 வரைக்கும் நீங்க லோன் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1வது இருந்து 12வது வரைக்கும் யாராவது கடன் வாங்கி படிச்சிருந்தா அந்த கடனையே ரத்து பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கட்சியெல்லாம் லோனை தான் ரத்து பண்றதா சொல்லியிருக்காரு. ஆனா எங்க பெரியவர் ஸ்கில்ல வளர்த்துக்கவும் வேலை வாய்ப்பு பயிற்சியை சொல்லி தரத்துக்கும் ஐடி கோடிங் இதெல்லாம் சொல்லி தர்றதுக்கும் நான் முதல்வன் திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. நான் முதல்வன் திட்டத்தை கொண்டு வந்தா போதுமா அப்படின்ற மாதிரிதான் எல்லாரோட கேள்வியும் இருக்கு. வேலை வாய்ப்புன்றது இங்க குறைவாதான் இருக்கு. அதனால்தான் தாவேகால இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 29 வயசுக்கு மேல வேலை இல்லாம யாராவது வீட்டுல இருந்தா 4000 ரூபாய் வரைக்கும் மானியம் மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லி தாவேகால இருந்து சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நீங்க வேலை தேடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் திமுக என்னென்னலாம் திட்டம் அறிவிச்சாங்க நீ சொன்ன. திமுக அறிவிக்காத ஒரு திட்டம் இருக்கு, அது என்ன தெரியுமா? திமுக அறிவிக்காத திட்டமா? என்னப்பா புதுசா சொல்ற, என்னது அது? நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. தாவேகால இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 6 கேஸ் வரைக்கும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 கேஸ் வரைக்கும் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திமுகல இருந்து மட்டும் எந்த கேஸும் தரேன்ட்டு எந்த அறிவிப்பும் கொடுக்கல. ஏடிஎம்கேவும் டிவிகேவும் என்னென்ன அறிவிச்சாங்கன்னு நீ சொன்ன, டிஎம்கே என்னென்ன செஞ்சாங்கன்னு செய்ய போறாங்கன்ற விஷயத்த நான் சொல்றேன், நீ கேளு. வீடு இல்லாதவங்களுக்கு இலவச வீடும் தமிழ் புதல்வன்ற திட்டத்து மூலியமா 1500 ரூபாய் காலேஜ் பசங்களுக்கு தரதாவும் காலேஜ் படிக்கிற மாணவர்களுக்கு காலை உணவு திட்டமாவும் அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு நீ என்ன சொல்ல போற? திமுகல பேலன்ஸ் என்னென்ன திட்டம் இருந்துச்சோ அதை நீ சொல்லிட்ட. தாவேகாலையும் அதிமுகலையும் என்னெல்லாம் பேலன்ஸ் இருக்கு அந்த திட்டத்தெல்லாம் நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. தாவேகால இருந்து அண்ணன் வீட்டு சீரு அப்படின்ற பேர்ல 8 கிராம் தங்க மோதிரமும் அது மட்டும் இல்லாம புதுசா கல்யாணம் ஆற பெண்களுக்கு சாரியும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இங்க குறைவாதானே இருக்கு, 75% நம்ம ஊர்லயே வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி தாவேகால இருந்து சொல்லியிருக்காங்க.
அதிமுகல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுக்கு 2 வீலர் இல்லைன்னா 25,000 முதல் தவணையா கட்டி அவங்களே எடுத்து தரேன், மிச்ச தவணையெல்லாம் நீங்க கட்டிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாம பொங்கலுக்கு 1000 ரூபாய் கண்டிப்பா நாங்க தந்துருவோம், அதுவும் 5 ஆண்டு காலமா 1000 ரூபாவை கண்டிப்பா தந்துருவோம்னு சொல்லியிருக்காங்க. இதையும் தாண்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வீட்டுக்கும் 5 வருஷத்துக்கு சேர்த்து 10,000 ரூபாவே தந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாத்தி மாத்தி எல்லாரும் இலவசம் தான் அறிவிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம கடன் சுமை எங்கேயோ அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. அதை எப்படி குறைக்கணும் அப்படின்றத யாருமே யோசிக்கிறதே இல்லை. எங்களோட கருத்தை நாங்க சொல்லிட்டோம். நாங்களும் தொகுதி தொகுதியா போய் மக்கள் கிட்ட கருத்து கணிப்பு கேட்டுட்டு தான் இருக்கோம். அதை பார்த்து உங்க தொகுதி மக்கள் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள என்னென்னலாம் வீடியோ இருக்குன்னு செக் பண்ணி பாருங்க.